வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கருப்பட்டினாலே இரும்பு சத்து தாங்க. அந்த இரும்பு சத்து நிறைந்த கருப்பட்டியை வச்சு தாங்க நான் சூப்பரான திருநெல்வேலி அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிடலாங்க. ஒரு கடாயில் கருப்பட்டியை போட்டு 1 கப் கருப்பட்டி போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாங்க. அது கரைஞ்சால் மட்டும் போதும். அதில் உள்ள கல் மண் தூசியெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நமக்கு அரைச்சி வச்சுருந்த கருப்பட்டியும் ஊற்றி கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. ஏன்னா அடியில் கட்டி பிடிச்சிரும். அதனால தான் சிம்மில் வச்சே கிண்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. கிண்டி கொடுத்துட்டே இருந்தாப்புலே கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்களாங்க சட்டுன்னு கட்டி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த உப்பு போடுறது. 5 நிமிஷத்துலேயே அது இந்த மாதிரி கட்டியாக உருண்டு வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போங்க. நான் 2 ஸ்பூன் நெய் தாங்க ஊற்றுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள் இப்போ அல்வா எப்படி உருண்டு வந்திருக்குன்னு. அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை ஸ்மெல் போய் கருப்பட்டியோட நல்ல மனம் வருங்க. இந்த டைமில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிற வேண்டியதாங்க. வறுத்து போடுறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை முந்திரி பருப்பு தாங்க போட்டிருக்கேன், வறுக்கலை. இந்த பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். நல்லா வெந்துடுச்சு. கேக்லாம் பண்ணோம்லாங்க, அந்த மாதிரி உள்ள ஹார்ட் மாடல் டின் தாங்க நான் இப்போ எடுத்திருக்கேன். அந்த ஹார்ட் டின்னில் தான் நான் இப்போ நெய் தடவி, கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம கிண்டி வச்சுருந்த அல்வாயை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அல்வாயை சமமாக நல்லா நிரப்பி விட்டுக்கலாங்க. நிரப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா இழகி வரும். அந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் கமத்தி நமக்கு தேவையான அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டில் திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அம்மா இதே மாதிரி இனிமேல் அடிக்கடி பண்ணித்தாங்கம்மா, நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.